Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Maths Unit 1 Algebra polynomial rings அதான் பார்க்க போகிறோம். Definition பாருங்க. If f of x equal to a0 plus a1x plus and so on plus an x power n இது ஒரு polynomial and an வந்து not equal to 0. coefficient வந்து 0 இருந்தால் தான் இது nth degree polynomial அப்படின்னு சொல்லுவோம். Then the degree of f of x is என்ன அப்படின்னு சொன்னாக்கா n. That is degree of f of x equal to n. ஸோ ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா அதோட டிகிரி n அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா nth டிகிரியோட nth பவருக்கு முன்னாடி உள்ள அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. தட் இஸ் an நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் நம்ம வந்து இதை nth டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெமா. இஃப் f of x g of x belongs to capital F of x. ஸோ பாலினாமியல் வந்து எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா கேபிட்டல் f of x. இதுலேருந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா பாலினாமியல். ஸோ டிகிரி ஆஃப் f of x g of x இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிகிரி ஆஃப் f of x ப்ளஸ் டிகிரி ஆஃப் g of x. ஸோ மல்டிப்ளிகேஷனில் உள்ளது இங்கே வந்து என்னன்னா அடிஷன் ஆகும். டிகிரி ஆஃப் f of x which is less than or equal to டிகிரி ஆஃப் f of x into g of x. ஸோ ஏதோ ஒரு பாலினாமியோட டிகிரியை மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் f of x g of x ஓட டிகிரியோட கம்பேர் பண்ணும்போது எது தான் கிரேட்டராக இருக்குன்னா f of x g of x இது ரெண்டு பாலினாமியில் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட டிகிரி தான் வந்து கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிவிஷன் அல்காரிதம் அங்கே பார்த்தோம் இல்லையா a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி தான். இங்கே ஏக்கு பதிலாக f of x இருக்குது bq ப்ளஸ் r ரிமைண்டர் வேறு r of x ஈக்குவல் டு எய்தர் 0 ரிமைண்டர் வந்து 0 வரலாம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து லெஸ் தென் டிகிரி ஆஃப் g of x தான் இருக்கும். ஓகேவா? டிவிஷன் அல்காரிதம் ஆல்ரெடி a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r பார்த்துருக்கோம்ல சேம் அதே தான் இங்கே வந்து பாலினாமியலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல். கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல்லாம் என்ன அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல்லாம் ஒரு nth டிகிரி பாலினாமியலில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடி ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸ் a0 a1 அண்ட் so on an ஜிசிடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த பாலினாமியலோட கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் ஆஃப் எஃப்ஜி வந்து எப்படி எழுதுகிறோம் கண்டென்ட் ஆஃப் எஃப் ப்ளஸ் கண்டென்ட் ஆஃப் ஜி. டிகிரிங்கும் போது இங்கே என்ன வந்தது ப்ளஸ்ன்னு போட்டோம் இல்லையா கண்டென்ட்டுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்னா அப்படியே தான் எழுதுகிறோம் கண்டென்ட் ஆஃப் எஃப் இன்ட்டு கண்டென்ட் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கண்டென்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா கண்டென்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கோஎஃபிஷியன்ஸ் பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த பாலினாமியலோட கண்டென்ட். நம்ம கண்டுபிடிக்கிற ஜிசிடி வந்து 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து என்ன 1ன்னு வந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் வந்து என்ன சொன்னாங்க ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். அதாவது வேறு எந்த காமன் டிவைசரும் இருக்காது கோஎஃபிஷியன்ஸ்குள்ளே எந்த காமன் டிவைசரும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சப்போஸ் ஒரு பாலினாமியல் இருக்குது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் அண்ட் so on அப்படி 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x கியூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் என்ன 1 2 3 5. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஜிசிடி கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் காமன் டிவைசஸ் இல்லை 1 மட்டும்தான் இதை வந்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாலினாமியலை தான் என்ன சொல்கிறோம்னா ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிமிட்டிவ் பாலினாமியலுக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ x பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ 1 1 1ஓட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன தான் வரும் 1 தான் வரும். ஸோ கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிச்சோன்னா இதில் 1 வரதுனால இது வந்து என்ன ஒரு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ஸ் என்ன 3 2 5 1 3 2 5 1க்கு காமன் டிவைசர் என்ன வரும் 1 தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ primitive polynomial and then this is also primitive polynomial. Okay? If f and g are primitive then their product fg is also primitive இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு irreducible polynomial. நமக்கு அந்த வேர்ட்லேயே வந்து மீனிங் இருக்குது. irreducibleனா என்ன அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது ரெடியூஸ் பண்ண முடியாது அந்த பாலினாமியலை. irreducible polynomial அப்படின்னா பாலினாமியலை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது அதுதான் வந்து irreducible polynomial அப்படின்னு சொல்லுவாங்க. பாலினாமியல் p of x in f of x is said to be irreducible over f if whenever p of x equal to a of x into b of x with one of a of x or b of x has degree 0. ஸோ நம்மளால் இப்படி எழுத முடியாது செப்பரேட் பண்ணி எழுத முடியாது. அப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா இதில் ஏதோ ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து என்னவாக இருக்குன்னு அர்த்தம் 0வாக இருக்குது. தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட டிகிரி தான் வந்து என்ன வரும் 0 வரும். ஸோ அதை தான் வந்து இப்படி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. irreducibleனா என்னன்னா
ஒரு பாலினாமியில் வந்து இப்படி செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எழுத முடியாது. அப்படி எழுதணும் அப்படின்னா ஏதோ ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து 0வா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. P of x equal to x squared plus 1 is irreducible over R but not over complex field. x squared plus 1 வந்து என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். எதில் ரெடியூஸ் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா x squared plus 1 equal to 0வா இருந்ததுன்னா x squared என்ன வந்துடும் -1 and x equal to plus or minus iன்னு வந்துடும். ஸோ இப்படி வந்து ரெடியூஸ் பண்ணால் இது வந்து என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒரு ரூட்டு எக்ஸ் மைனஸ் ஐன்னு ஒரு தனித்தனி பாலினாமிலாக கிடச்சிருச்சு. ஸோ ஐ வந்துச்சுனாலே அது வந்து என்ன ஆகிடுது, ஓவர் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டாக போய்டும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலினாமில் வந்து என்ன அப்படின்னாக்க ரிடியூசபிளாக இருக்கும். பட் ஆர் ரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன இர்ரிடியூசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2x power 5 minus 10x plus 5 is irreducible polynomial. இதையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இதை போட்டு பாருங்கள் இந்த சம்மை. நெக்ஸ்ட், எனி பாலினாமியல் இன் f of x can be written in a unique manner as a product of irreducible polynomial. ஸோ எந்த ஒரு பாலினாமியலும் நம்மளால் என்ன எழுத முடியும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசபிள் பாலினாமியலாக எழுத முடியும். எப்படி ஒரு காம்போசிட் நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ்னு எழுதுகிறோமோ அதுக்கு மேலே ப்ரைம் நம்பர்ஸ்க்கு மேலே நம்மளை என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இர்ரெடியூசபிள் பாலினாமியலாக எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, எந்த ஒரு பாலினாமியலையும் வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொன்னாக்க இர்ரெடியூசபிள் பாலினாமியல்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணி எழுத முடியும். The ideal A equal to generator P of x in f of x is a maximal ideal. ஸோ அது மேக்ஸிமல் ஐடியலாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி P of x வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இர்ரெடியூசபிள் பாலினாமியல் ஓவர் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ப்ரைம்னு சொல்லுவோம் இல்லையா, P of x அப்படிங்கிறது வந்து ப்ரைம் ஐடியலாக இருந்ததுன்னா இது வந்து மேக்ஸிமலாக இருக்கும்னு சொன்னோம். இங்கே ப்ரைம்க்கு பதிலாக இர்ரெடியூசபிள்னு வருது, அவ்வளோதான். ஓகே, கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டீன் கிரிட்டேரியன். ஸோ அந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. f of x equal to a0 plus a1x plus and so on plus an x power n be a polynomial with integer coefficients. ஸோ இது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது a1 a2 and so a0 இலேருந்து a1 வரைக்கும் an வரைக்கும் எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு ப்ரைம் எடுத்துக்கிறேன். சப்போஸ் தட் ஃபார் அ ப்ரைம் நம்பர் பிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் என்ன பண்ணுதுன்னா எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் டிவைட் பண்ணுது. P divides a0, P divides a1 and so on. P divides an minus 1. அதாவது லாஸ்ட் டேர்முக்கும் முன்னாடி டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் டேர்ம், அந்த டேர்ம் வரைக்கும் வந்து இந்த ப்ரைம் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து டிவைட் பண்ணுது. பட் அந்த ப்ரைம் வந்து எதை டிவைட் பண்ணலன்னா லாஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ஸை வந்து டிவைட் பண்ணாது. அண்ட் P ஸ்கொயர்ட் நம்ம எடுத்துருக்க ப்ரைம் இல்லையா, அப்போ 3னா 3 ஸ்கொயர் என்ன வரும் 9. அதை தான் சொல்லியிருக்காங்க. P ஸ்கொயர்ட் வந்து எதை டிவைட் பண்ணாதுன்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டை வந்து டிவைட் பண்ணாது, பாலினாமியலோட ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணாது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த பாலினாமியலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா இர்ரெடியூசபிள் ஓவர் த ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். அந்த பாலினாமியலை வந்து எப்போ இர்ரெடியூசபிள் அப்படின்னு சொல்லுவோன்னா ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம். அது வந்து அந்த பாலினாமியலோட எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் டிவைட் பண்ணும் எக்ஸப்ட் த லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட், லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட். அண்ட் P வந்து does not divides the last coefficient, but P squared என்ன பண்ணுதுன்னா does not divides a0, first term of the coefficient. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா f of x நம்ம என்ன சொல்லணும்னா irreducible over the rational. ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 7x power 4 plus 3x cube plus 9x square plus 12x plus 15. ஸோ இதை பாருங்கள், இப்போ நம்ம 3 எடுத்துட்டோன்னா என்ன பண்ணுவோம், 3 வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கலாமா, இதுதான் a0, இது a0, இது a1, இது a2, a3, a4. ஓகேவா, ஸோ a0 இந்த எழுதியிருக்காங்க. a0 a1 வந்து 12, a2 வந்து 9, a3 3, a4 7. ஸோ P வந்து என்ன டிவைட் பண்ணும், P divides 15, 3 divides 15 and 3 divides 12, 3 divides 9 and 3 divides 3. பட் லாஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன 7, 3 வந்து does not divide 7. அண்ட் தென் 3 ஸ்கொயர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணாது. 9 வந்து என்ன பண்ணாது, டஸ் நாட் டிவைட்ஸ் 15. ஓகேவா, 3 ஸ்கொயர்ட் என்ன வரும் 9, டஸ் நாட் டிவைட்ஸ் 15. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த பாலினாமியல் வந்து என்ன சொன்னாக்கா இர்ரெடியூசபிள் ஓவர் த ரேஷ்னல். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பாருங்கள். இஃப் P இஸ் அ ப்ரைம் நம்பர் தென் த பாலினாமியல் x power n minus P இஸ் irreducible over rational அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒரு ப்ரைம் பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இர்ரெடியூசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 2. அதாவது இங்கே வர டேர்ம் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். இங்கே வந்து எக்ஸ் பவர் என் வந்து எது வேணாலும் வரலாம். ஓகேவா, எக்ஸ் பவர் என் மைனஸ் இங்கே வந்து ப்ரைம் நம்பர் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாலினாமியல் இர்ரெடியூசபிள், அதை வந்து ரெடியூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 5. ஸோ இங்கே ப்ரைம் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வர நம்பர் வந்து கிடையாது, ப்ரைமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, இங்கே தான் வந்து ப்ரைமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த பாலினாமியல் 1 + x + x² + and so on + x power p minus 1 where p is a prime number is irreducible over the field of rational number. ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது கண்டினியூஸாக பவர்ஸ் வந்து வருங்க, கன்சிக்யூட்டிவாக இருக்கா, 1 + x + x² + and so on + x power p minus 1. p minus 1 என்ன ப்ரைம், இப்போ 3 minus 1 என்ன வரும், 2 x² இல்லாட்டி x power 4 x power 6 அப்படி முடியணும். அதாவது பிங்கிறது இங்கே ப்ரைம் நம்பரை தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டேர்ம்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கணும், இடையில வந்து விடுபட்டுருக்கக்கூடாது. அதாவது பவர்ஸ், எக்ஸோட பவர்ஸ் வந்து இடையில வந்து ஸ்கிப் ஆகாமல் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 + x + x² கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, 1 + x + x². ஸோ பவர்ஸ் வந்து கண்டினியூஸாக x power 0 x power 1 x power 2 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. தட் இஸ் x power p minus 1 x power 3 minus 1 ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து இர்ரெடியூசபிள். இதே தான் இங்கேயும் 1 + x + x² x + x power 4 கன்சிக்யூட்டிவாக இருக்குது. அண்ட் தென் x power 5 minus 1 அந்த ஃபார்மேட். ஸோ இது ரெண்டுமே வந்து இர்ரெடியூசபிள். சப்போஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 + x + இதில் எது மிஸ் ஆகுது, பவர் x power 2 வந்து மிஸ்ஸிங். ஸோ கன்சிக்யூட்டிவாக இல்லை. ஸோ இஸ் நாட் இர்ரெடியூசபிள். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேவா, ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா 1 + x × 1 + x³ அப்படின்னு ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். பாலினாமியலுக்கு ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இஃப் p of x belongs to f of x, then an element a lying in same field f is called a root of p of x if p of a equal to 0. அந்த பாலினாமியலில் வந்து நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த பாலினாமியல் என்ன ஆயிடணும், 0 ஆனிச்சுன்னா அந்த ஏவை வந்து அந்த பாலினாமியலோட ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அதானே சொல்லுவோம், ஒரு ஈக்குவேஷனில் வந்து ஒரு எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த எலமெண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம், அந்த ஈக்குவேஷனோட ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தியரிட்டிக்கலாக. நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் தியரம். p of x equal to ரிமைண்டர் தியரம் பாருங்கள், x minus b into q of x plus p of b where q of x வந்து எங்கே இருக்கும், f of x such that degree of q of x வந்து என்னவா இருக்கும்னா degree of p of x minus 1. ஸோ இது வந்து தியரம், நேம்டு தியரம்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கராலரி பாருங்கள், இஃப் ஏ வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா p of x ஓட ரூட், தட் இஸ் p of x வந்து ஒரு பாலினாமியல், இந்த பாலினாமியலோட ரூட் வந்து ஏவா இருந்துச்சுன்னா தென் x minus a வந்து என்ன பண்ணுன்னா டிவைட்ஸ் p of x. இஸ் ஆப்வியஸ்லி அதே தான். இப்போ வந்து 2ங்கிற ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனோட ரூட் இருந்ததுன்னா x minus 2ங்கிறது ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, x minus 2 டிவைட்ஸ் தட் ஈக்குவேஷன் சொல்லுவோம்ல, அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ரூட்டாக இருந்ததுன்னா x minus aங்கிறது ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிவைட்ஸ் p of x. நெக்ஸ்ட் the element a belongs to k is a root of p of x of multiplicity m if x minus a whole power m divides p of x but x minus a the whole power m plus 1 does not divides p of x. ஒரு எலமெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா p of x ஓட ரூட்டாக இருக்கும், ஆஃப் மல்டிப்ளிசிட்டி m அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா x a power m வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஏ வந்து ரூட்டாக இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட்ஸ் பி ஆஃப் எக்ஸ்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே ஏ பவர் எம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் எம் வந்து என்ன டிவைட்ஸ் பி ஆஃப் எக்ஸ். பட் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் எம் ப்ளஸ் 1 வந்து என்னவா இருக்காதுன்னா டஸ் நாட் டிவைட்ஸ் பி ஆஃப் எக்ஸ். தட் இஸ் ஏ பவர் எம் ப்ளஸ் 1 வந்து இந்த பாலினாமியலோட ரூட்டாக இருக்காது. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n over a field can have at most n roots in any field. ஒரு டிகிரி பாலினாமியல் எடுத்துட்டோம்னா அதுக்கு கண்டிப்பாக எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னா n ரூட்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி n இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், n ரூட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்ஸ். த பாலினாமியல் ஃபங்க்ஷன் f of x belongs to f of x has a multiple root. ஒரு பாலினாமியலுக்கு வந்து மல்டிபிள் ரூட் இருக்குது, அதாவது சேம் ரூட். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுவோம் இல்லையா, 2a 2 டைம்ஸ் வரும். ஸோ த பாலினாமியல்
எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ மல்டிபிள் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பாலினாமியலுக்கு வந்து மல்டிபிள் ரூட் இருக்குன்னா சப்போஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து எது ரூட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2,2ங்கிறது ரூட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2 × x மைனஸ் 2. ஸோ இதுக்கும் வந்து ரூட் வந்து என்ன 2 சேமாக தானே இருக்குது. இதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹேவ் அ நான் ட்ரிவியல் காமன் ஃபேக்டர். அப்போ 2ங்கிறது வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹேவ் அ நான் ட்ரிவியல் காமன் ஃபேக்டர் இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது அதில் காமன் ஃபேக்டராக இருக்கும் இல்லையா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ மல்டிபிள் ரூட்ஸ். அதாவது ஒரு பாலினாமியலோட கேரக்டரிஸ்டிக் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குதுன்னா மல்டிபிள் ரூட்ஸ் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இஸ் பி அதாவது ப்ரைம் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் மல்டிபிள் ரூட்ஸ் ஒன்லி. அதாவது கேரக்டரிஸ்டிக் வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதில் மல்டிபிள் ரூட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த கேஸில் எப்படி எழுதுவாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் பவர் பின்னு இருக்கும். எஃப் வந்து ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ப்ரைம் நம்பர். தென் த பாலினாமியல் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் பி பவர் என் மைனஸ் எக்ஸ் என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. என் வந்து எப்படி இருக்கும்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஹேஸ் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஒன்லி. இதில் வந்து மல்டிபிள் ரூட்ஸ் வராது, டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அண்ட் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன்லாம் ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஆர் வித் யூனிட் எலமெண்ட் இஸ் அ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். எப்போ வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனை நம்மள யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்லுவோம்னா எனி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர் இஸ் எய்தர் எ யூனிட் ஆர் இட் கேன் பி யூனிக்லி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர். அதாவது ஒரு இன்டெக்ரல் டொமைனை வந்து எப்போ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்லணும்னா அதில் அந்த ஆர்லேருந்து நம்ம ஏதோ ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுக்கிறோம். அதை வந்து எதர் யூனிட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா அது யூனிக்லி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசபிள் எலமெண்ட்ஸாக எழுதிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும்னா யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஈக்விடியன் ரிங் இஸ் அ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் பட் நாட் கான்வெர்ஸ். ஈக்விடியன் ரிங் வந்து என்னவாக இருக்குன்னா யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்கும். பட் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் வந்து நாட் அன் ஈக்விடியன் ரிங். அதே மாதிரி பிரின்சிபல் ஐடியல் ரிங் இஸ் அ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் பட் நாட் கான்வெர்ஸ். யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் வந்து பிரின்சிபல் ஐடியல் ரிங்காக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் உள்ள டெஃபினேஷன் பாருங்கள். லெட் வி பி அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் எஃப் அண்ட் லெட் ஹோமோமார்பிசம் ஆஃப் வி கமா வி ஓவர் எஃப் be the set of all vector space homomorphism of V into itself. Homomorphism of V comma V over F is also denoted by A of V over F. இந்த சிம்பிளுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். A of V over F அதான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா transformation T from V to V such that T is a homomorphism. And இன்னொரு definition பாருங்க. An element T belongs to A of V is said to be linear transformation. Linear transformation அந்த ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். T of x plus y equal to T of x plus T of y and T of alpha x equal to alpha into T of x. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா டீயை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி இல்லைனா சேர்த்து ஒரே கண்டிஷனாக T of alpha x plus beta y equal to alpha into T of x plus beta into T of y. ரெண்டு கண்டிஷனையும் சேர்த்து வந்து ஒரே கண்டிஷனாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள டெஃபினேஷன். நெக்ஸ்ட் மினிமல் பாலினாமியல். மினிமல் பாலினாமியல் என்ன பாருங்க. a non-trivial polynomial p of x of lowest degree with p of t equal to 0 for t belongs to a of v in f of x is called minimal polynomial. If t satisfies a polynomial h of x then p of x divides h of x. மினிமல் பாலினாமியல்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நான் ட்ரிவியல் பாலினாமியல் எடுத்துருக்கோம் p of x, அதுதான் வந்து லோவஸ்ட் டிகிரி வித் பி ஆஃப் டி வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க 0. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபார் ஆல் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி. இதை தான் வந்து மினிமல் பாலினாமியல்னு சொல்கிறோம். சப்போஸ் டீங்கிற ஒரு டி வந்து அகெயின் இன்னொரு பாலினாமியில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் வந்து ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியிலும் வந்து இந்த சேம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் என்ன பண்ணிடும்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து டிவைட்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளதுலேயே வந்து மினிமல் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து மினிமல் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஆர் இன்வெர்டிபிள் ஆர் நான் சிங்குலர். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ரெகுலர்னாலும் இன்வெர்டிபிள்னு கேட்கலாம், இல்லாட்டி நான் சிங்குலர் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அண்ட் எலமெண்ட் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இஸ் ரெகுலர் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் எஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இ சச் தட் டிஎஸ் ஈக்குவல் டு எஸ்டி ஈக்குவல் டு 1. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னாக்கா ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம்.
Next, if V is a finite dimension over F, then T belongs to A of V is invertible. Invertible na non-singular, illati regular. If and only if the constant term of the minimal polynomial for T is not 0. இதெல்லாம் வந்து நேம் தியரம்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இது மாதிரி கேட்கலாம். Vங்கிறது ஒரு finite dimensional வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு எடுத்திருக்கோம். T வந்து இது வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து இன்வெர்ட்டிபிள்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மினிமல் பாலினாமியலில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னவாக இருக்காதுன்னா ஜீரோவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இஸ் ரெகுலர் இஃப் அண்ட் ஒன்லி டி மேப்ஸ் வி ஆன் டு வி. ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், டி வந்து மேப்ஸ் வி ஆன் டு வி. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் டி அப்படின்னா இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி தென் த ரேஞ்ச் ஆஃப் டி விடி இஸ் defined by Vt equal to xt such that x belongs to V. range of t ல வந்து எவ்வளோ number of elements இருக்குது அப்படின்னு அதை கவுண்ட் பண்ணி எழுதுனோன்னா அதுதான் வந்து என்ன சொன்னாக்க rank of t. ஓகேவா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இல்லாட்டி x, t belongs to a of v ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா set of all linear transformation இதெல்லாம் r of st வந்து less than or equal to r of t and r of t is less than or equal to r of t. ஸோ இதில் எதெல்லாம் கொஷின்ஸ் வரலாம். r of st which is less than or equal to minimum of r of t, r of s. r of st equal to r of t, that is r of ts equal to r of t for some s regular that is non-singular. regular நாலும் non-singular நாலும் ஒன்று தான். if t belongs to a of v and if s belongs to a of v is regular then s r of t equal to r of st s inverse எழுதுறாங்க. அதாவது ஒரு s அதோட s inverse வந்து போட்டிருக்கோம். இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா r of t கிடச்சிடும் இல்லையா, அதை தான் அப்படி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து characteristic root. If t belongs to a of v, then lambda belongs to f is called a characteristic root or eigenvalue. Characteristic root நாலும் eigenvalue நாலும் ஒன்று தான். Of t, if t minus lambda is singular. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ t minus lambda என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது நமக்கு ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்குலர்னாலே என்ன, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. A non-zero element V belongs to V is called a characteristic vector of T belonging to the eigenvalue lambda belongs to F if T minus lambda into V equal to 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன சொன்னாங்க கேரக்டரிஸ்டிக். இதை V வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ். If lambda belongs to F is an eigenvalue of T belongs to A of V, then for any polynomial q of x belongs to f of x, q of lambda is the eigenvalue of q of t. So results எல்லாமே வந்து படிச்சுக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து canonical forms. let dimension of v over f equal to n, s, t வந்து a of v லேருந்து எடுத்திருக்கோம். or said to be similar. similarனா என்ன அப்படின்னா there exists an invertible element c belongs to a of v such that t equal to cs c inverse. இதான் வந்து கனானிக்கல் ஃபார்ம்ஸில் உள்ள டெஃபினேஷன். சிமிலருக்குள்ள டெஃபினேஷன் இது. ஓகே, சிமிலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தியரம்ஸ்லாம் படித்தாலே புரியும். இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதான், மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் is x squared plus 1 which has no roots in f. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எஃப்ல வந்து இதுக்கு ரூட்ஸ் இருக்காது. ஏன்னா x squared equal to -1னா x equal to plus or minus iன்னு வந்துடும் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் கிடைக்கும். அதனால இதில் வந்து which has no roots in f. ஏன்னா எஃப்ங்கிறது என்ன, ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வந்து ரியலில் இருக்காது இல்லையா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ். ஆல்ரெடி வந்து நில் பொட்டன்ட், ஐடம் பொட்டன்ட் அதுக்குள்ளே டெஃபினேஷன்லாம் பார்த்துருக்கோம்ல, அங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து இண்டெக்ஸ் மட்டும் பார்ப்போம். இஃப் t belongs to a of v is nil potent, then k is called the index of nil potent of t. இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா t பவர் k ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பட் t பவர் k மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா அது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா k வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இண்டெக்ஸ் ஆஃப் t அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரிசல்ட்டு. எஸ் வந்து எஸ்என்டி வந்து நில் பொட்டனாக இருந்ததுன்னா அதோட அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் நில் பொட்டனாக இருக்கும். டூல் நில் பொட்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமிலராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சேம் இன்வேரியன்ஸ் இருக்கும். இன்வேரியன்ஸ்னால் என்ன பார்த்தோம், ரெகுலர் ஆர் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட், இஃப் t belongs to a of v has only 0 as a characteristic root then t is nilpotent. நில் பொட்டன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, t பவர் m equal to 0ன்னு இருக்குன்னு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ரூட் வந்து 0 மட்டும்தான் இருக்குன்னா அது கண்டிப்பாக நில் பொட்டனாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. த சப்ஸ்பேஸ் m of dimension m is cyclic with respect to t, then the dimension of m t power k is m minus k for all k less than or equal to m. செக்குலர் ஈக்குவேஷன் எடுத்து given
ஏ பிலாங்ஸ் டு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் செக்குலர் ஈக்குவேஷன் எல்லாம் ஒன்று தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ஐன்னு போட்டோம், இங்கே எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு போட்டிருக்காங்க, எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இதுக்கு எப்படி செக்குலர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கோம், மைனஸ் எக்ஸ் எடுத்துகிட்டு ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஏங்கிறது வந்து என்ன 1 2 3 0 மைனஸ் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு ஐங்கிறது 1 0 0 1. ஸோ என்ன வரும் இங்கே 1 மைனஸ் எக்ஸ்னு வந்துருமா, 1 மைனஸ் எக்ஸ் அண்ட் தென் 2 மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ 2 மைனஸ் 0 அண்ட் தென் 3 மைனஸ் 0, இங்கே வந்து 0 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.